வணக்கம். நாங்கள் இருக்கின்ற இடம் கடற்கரை சகாய மாதா ஆலயம். எங்கள் பங்கு வந்து பாரதியார் நகரை சேர்ந்தது. எண்ணூர் பீச் ஆப்போசிட்டில் தான் எங்கள் சர்ச் இருக்குது. எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு பெரிய அதிசயம் என்ன நடந்ததுன்னா, 2004 அன்று சுனாமி பேரலை வரும்போது எங்கள் பங்குக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. எங்கள் பங்கு மக்களுக்கோ இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் வந்து அதனால தான் எங்கள் பங்கை வந்து சகாயமாதா ஆலயமாக இருந்தது இப்போ கடற்கரை சகாயமாதா ஆலயமாக பேர் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கும்போது எங்கள் பங்கில் வந்து நிறையா டெக்கரேஷன்ஸ்லாம் கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த டெக்கரேஷன் எல்லாம், இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே எங்களோட பங்கு தந்தை அருட்பணி ஃபாதர் NS இனிகோ அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் எங்கள் ஃபாதருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். மேலுமாக கிறிஸ்மஸ் பெருவிழாவை பற்றி சொல்லணும்னா, கிறிஸ்மஸ் என்பது ஒரு பகிர்வின் விழா. அதை வந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆனால் எங்கள் பங்கில் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதும், மேலுமாக அவர்களுக்கு ஆடைகளை கொடுப்பதும், அந்த மாதிரியான வித்தியாசமாக தான் நாங்கள் வந்து எங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்கிறோம். மேலும் அன்பு, பொறுமை, சமாதானம், ஒற்றுமை போன்ற சில நற்பண்புகளை எங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி தந்துட்டுருக்கோம். நாங்களும் கடைப்பிடித்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மேலுமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை தந்த கலைஞர் தொலைக்காட்சி அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்று தூயாவியாக்குவது வல்லமையால் உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமைக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லுக்கரிய அன்புடன் கண்ணித்த
தாய் அவரை தன் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு ஆகவே வானத்தோடு முதன்மை வானத்திருத்தரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு குறித்து திருமுக ஒளியும் ஏற்றுள்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் கனிதாயன புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித திருபோஸ் மற்றும் இவரை நமக்கு உகந்தவராய் இருந்தோராம் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வுகளோடு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டு வருவருளை நன்றாக இவர் வழியாகும் இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பாத்திமா அன்னையின் ஆலயம் கோடம்பாக்கத்தில் சென்னை மாநகரில் உள்ளது. இது 60 ஆண்டு பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போலாலை எவ்வாறு அந்த வானதூதர்கள் அன்று அறிக்கையிட்டார்கள், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக, அவருடைய அந்த மகிமையை இந்த உலகிலே கொண்டு வர இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகில் மனிதனாக பிறக்க செய்து நாம் ஒவ்வொருவரையும் அந்த கடவுளின் புனித தன்மைக்கு உயர்த்த இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கடவுளின் தன்மையை பெற்று பிறருக்கு உதவுகின்ற ஒரு மக்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே அழைக்கப்படுகின்றோம். நன்றி.
தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரினாலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்து கடவுளாக மாத்திரமல்ல, நமக்கு இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்மஸ் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிற அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை அவளுக்கு உரிமையாக இருக்கிறது. என்றால் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்காக அந்த உலகத்தில் வந்தார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் இருளில் வாழ்கிற மக்களை நேசிக்கிறார். தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். ஆக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் அந்த இயேசுவை நம்புவீர்களானால் உங்களுக்கும் அந்த ஆனந்த மகிழ்ச்சியும் கிறிஸ்மஸுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று தமிழ் சுவிசேஷ லூதரன் திருச்சபை அடைக்கநாதர் சபையின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும், வருகிற புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷம் இந்த ஆண்டாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் யாவரும் இந்த தமிழ்நாட்டிலே சமத்துவமாய், சகோதரத்துவமாய், அன்பு உள்ளவர்களாய், ஒருவருக்கு உதவி செய்வராய் வாழும்படி இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இறைமகன் இயேசு மனிதனாக அவதரித்த அந்த மகிழ்ச்சியின் பெருவிழாவை இன்று நாம் நினைந்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆதியிலே மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டவன். ஆண்டவரோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் பாவத்தின் விளைவாக, பாவத்தின் சம்பளமாகிய துன்பங்களையும் மரணத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் இறைவன் மனிதனை கைவிடவில்லை. அவனை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதாக அவர் வாக்குறுதி கொடுத்தார். அவ்விதமாகவே காலம் நிறைவுற்ற போது தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு மனிதனாக அவர் அனுப்பினார். கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி மனிதனாக தன்னை இந்த உலகத்திலே பிறக்கச் செய்தார். அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் செய்தியானது ஏழை எளிய மக்களுக்கு முதலிலே அறிவிக்கப்பட்டது. இடையர்கள், வெட்டவெளியில் காவல் காத்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன், இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று வானதூதர் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்தார்கள். எனவே இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், வன்முறைக்கு உள்ளானவர்கள் என்று பலவிதமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை என்பது இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பெருவிழா தந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு வாழ்வு உண்டு, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதியை அது நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றது. தான் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு வாழ்வு தருகிறேன் என்று அவர் இந்த உலகத்திலே நம்மோடு வாழ்வதற்காக வந்திருக்கின்றார். இன்றைய காலச்சூழலில் எங்கு பார்த்தாலும் போர்களும் கலகங்களும் குழப்பங்களும் வன்முறைகளும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. சமீபத்திலே நாம் பார்த்தோம் ஓகி புயல். இதனால் கடலிலே தொழில் செய்கின்ற மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். பலர் உயிர்கள் மாண்டு போயின.
விவசாயம் பொய்த்து போனது. இப்படியாக பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் சோர்ந்து விடாமல் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கி நிறுத்துவார், எங்கும் நீதியும் அமைதியும் மீண்டும் பிறக்கும் என்ற நற்செய்தியை இந்த கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இறைத்தலான ஒரு சமுதாயம், எங்கும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம், மனித வாழ்க்கை, இவைகளுக்கு மத்தியிலே இறைவன் அமைதியின் மன்னராக இந்த உலகத்திலே அவர் பிறக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே கொண்டு வருகின்ற அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நீதியும் நேர்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இந்த உலகத்திலே எங்கும் நிறைந்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய விருப்பம்.